ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஹோம்மேட் செர்லாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தி. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கிறேங்க. அரிசி யூஸ்வலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அரிசி தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அரிசினாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிகப்பு அரிசி, பாஸ்மதி அரிசி எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பச்சரிசி தவிர நீங்கள் எந்த ரைஸ்னாலுமே இந்த செர்லாக் செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி 1 கப் எடுத்தீங்கன்னா பருப்புகளெல்லாம் 1/4 கப் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க. பாசி பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா பாசி பயிறு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. துவரம் பருப்பும் அதே 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம 1/4 கப் அளவுக்கு பருப்புகள் எடுத்துருந்தோம்னா அதில் பாதி அளவுக்கு மட்டும் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற தூசு மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு 2லேருந்து 3 தடவை கழுவுனா தான் தூசு மண்ணெல்லாம் போகும். கையால் நல்லா நசுக்கி விட்டு ஒரு தடவை கழுவிக்கோங்க. அதில் இருக்கிற தூசு மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது தண்ணி இந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கணுங்க. அது போல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு செய்கிறோம் இல்லைங்களா, அதனால கண்டிப்பாக அழுக்கோ தூசியோ மண்ணோ இருக்கக்கூடாது. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. 5 மணி நேரம் கழித்து இது போல் நல்லா ஊறி உப்பி வந்திருக்கும். இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாங்க. நெல்லில் காய வச்சு எடுத்திங்கன்னா இது அதில் இருக்கிற ஈரப்பதம் அப்படியே இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு சைஸில் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் போல் ஈரப்பதம் இருந்தாலும் செர்லாக் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால ஒரு 2 நாள் வரைக்கும் நல்லா வெயிலில் மொறுன்னு காய வச்சு எடுத்துக்கலாம். நான் அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாத் வச்சு அது மேலே நம்ம ஊற வச்சுருந்தா பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சுங்க. இதை இதே கிளாத்தில் நல்லா பரப்பி விட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். வெயிலில் காய வைக்கும்போது இந்த பருப்புகளெல்லாம் பரப்பி விட்டதுக்கப்புறமா மேலே ஒரு மெல்லிசான கிளாத் வச்சு மூடி வச்சுருங்க. காற்றடிக்கும் போது சில தூசி மண்ணெல்லாம் பருப்பில் விழுந்துடும். அதனால கண்டிப்பாக இது போல் காய வச்சுட்டு மேலே ஒரு மெல்லிசான கிளாத் வச்சு 4 பக்கமும் கல் வச்சு விட்டுட்டிங்கன்னா மேலே எந்த தூசோ மண்ணோ விழாதுங்க. இது ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் போல் தூசி பட்டாலும் அது அப்படியே ஒட்டிக்கும். அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செய்யும்போது சுத்தமான முறையில் செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம். 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இது போல் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கணும். அது போல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு தடவை வறுத்து தான் நம்ம செர்லாக் செய்ய போகிறோம். இருந்தாலுமே வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக ஒரு பேனில் பாதி அளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஆட் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் வறுபட்டு வராது. வறுக்கிறதுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாதி அளவு மட்டும் கடையில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இது போல் வறுக்கிறதுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஆல்ரெடி நல்லா காஞ்சு மொறுன்னு இருக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக வறுபட்டுரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்தாவே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வறுபட்டு வந்துருங்க. இது இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்குங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற பருப்புகளையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதுவுமே நல்ல கோல்டன் கலரில் வறுபட்டு ரெடியாக இருக்குங்க. இதையும் நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் குழந்தைங்களோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம அதிகமான அளவு பருப்புகள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதனால குழந்தைங்களுக்கு ஜீரணமாகிறதுக்காக 2 நான் கொஞ்சம் போல் சீரகம் ஆட் பண்ணி நல்லா இதையும் மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன்.
சீரகம் நல்லா வறுபட்டுச்சுங்க. இது ஒரு தட்டில் கொட்டிடலாம். அடுத்ததாக அதே கடையில் ஒரு 10லேருந்து 15 போல் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சமான அளவுக்கு காரம் கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. 8 மாதத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு கொடுக்கலாம். ஆனால் அதிகமான அளவுக்கு காரம் கொடுக்காதீங்க, குழந்தைங்களால சாப்பிட முடியாது. அதனால் ஒரு 10லேருந்து 15 போல் மட்டும் போதும். மிளகையும் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம்ங்க. ஓமம் வந்து குழந்தைங்களோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரண சக்திக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால கொஞ்சம் போல் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமத்தையும் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி விட்டுடலாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணி தாங்க ஆகணும். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் ஏற்பட்டு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால சீரகம், மிளகு, இது போல் ஓமம் இதெல்லாம் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது தான். அடுத்ததாக பெருங்காயம். நான் வந்து கட்டு பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு, 2 துண்டு மட்டும் ஆட் பண்ணால் போதும். பெருங்காயமும் வாயு தொல்லை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெருங்காயத்தையும் ஒரு தடவை நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும் போது நல்லா பொரி மாதிரி உப்பி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாங்க. 8 மாதத்துக்கு மேலேயே ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பைசஸ்னு வந்து பார்த்திங்கன்னா மிளகு மட்டும்தான் கொஞ்சம் காரமாக இருக்கும். மற்றது எல்லாமே குழந்தைங்களோட ஜீரண சக்திக்கு தாங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் செர்லாக் செஞ்சிங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாகிருக்கும். இல்லைன்னா கேஸ் பிடிச்சிரும். இதனால வயிறு வலிச்சிட்டு குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. பெருங்காயம் இப்போ ரொம்ப நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் நான் காமிக்கிறேன். சீரகம் 2 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 15, அடுத்ததாக கட்டி பெருங்காயம் ஒரு 2 துண்டு. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டாக சில்லுன்னு ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோங்க. கொஞ்சம் சூடாக இருந்து மிக்சியில் வச்சு நீங்கள் அரைச்சாலுமே சீக்கிரமாக கெட்டு போயிடும். இது நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறமா அரைக்கணுங்க. உங்களுக்கு சீரகம், மிளகு இதெல்லாம் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 2 போல் ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு கூட செர்லாக் செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து காரமாக செஞ்சு கொடுக்கறதுனால இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இனிப்பாக செஞ்சு கொடுக்கணுன்னா சீரகம், மிளகு, ஓமம், பெருங்காயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 போல் ஏலக்காய் ஆட் பண்ணி நம்ம இந்த செர்லாக் செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து இந்த செர்லாக் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஓம தண்ணீரோ அல்லது சீரக தண்ணியோ வச்சு கொடுத்துருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி பங்கு மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க. இது ஒரு ஜல்லடையில் நான் சளிச்சு எடுத்துக்கிறேன். எதனால் சலிக்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, சில பருப்பெல்லாம் அடிப்படாமல் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து குக்காகி வராது. அதனால ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சளிச்சதுக்கப்புறமா இந்த குருணையாக இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அரிசியும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் அதே போல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சளிச்சு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இந்த குருணை இருக்கும் இல்லைங்களா, இது வந்து தேவைப்படாது. இதை வந்து மாவெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கான ஹெல்த்தியான ஹோம்மேட் செர்லாக் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பருப்புகளுமே குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பருப்புலையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாதாம், முந்திரி எல்லாம் குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம காரமாக செஞ்சுருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக இந்த பவுடர் யூஸ் பண்ணி செர்லாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு சாஸ்பேனில் தேவையான அளவு செர்லாக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தைங்களோட வயசை பொறுத்து நீங்கள் அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. என்னோடய குழந்தைக்கு 10 மாதம் ஆகிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் செர்லாக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். செர்லாக் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு எடுத்து ஊற்றுற பதம் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி நல்லா திக்காகி குழந்தைங்களுக்கு ஊற்றுற பதம் வந்துருச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய குழந்தைக்கு லைட்டாக சளி பிடிச்சிருக்கனால நான் நெய் ஆட் பண்ணலைங்க. அடுத்ததாக இந்த செர்லாக் பண்ணும்போது நீங்கள் கேரட், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம். நான் வெறும் ப்ளைனாக செஞ்சுருக்கேன். கேரட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு ஆட் பண்ணலாங்க. எந்த காய்கறினாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த செர்லாக்கை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே கெடாமல் இருக்கும். நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் 1 மாதம் வரைக்குமே கெடாமல் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு உப்பு கொடுக்க பழக்கியிருக்கீங்கன்னா கொஞ்சம் போல் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் எந்த குழந்தைக்கு உப்பு கொடுக்கல, அதனால உப்பு ஆட் பண்ணல.
இந்த அளவுக்கு 2 பாட்டில் எனக்கு செர்லாக் கிடச்சிருச்சுங்க. இது வந்து எனக்கு 1 மாதம் வரைக்கும் கூட போதுங்க. நான் ஒரு வேளை மட்டும்தான் இந்த செர்லாக் செஞ்சு கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட சேனலில் நான் புது பேபி ஃபுட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தவறாமல் வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபியோடையும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவிலும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் bye friends.